அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? பன்னீர் செய்யலான்னு பாலை வந்து கொதிக்க வச்சுருந்தேன். பால் நல்லா கொதிச்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் தனியாக வரும். இப்போ வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து கீழே பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டினோம். நல்லா வடிகட்டிட்டு நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணிலாம் வந்துடும். ஃபைனலாக வந்து பச்சை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து அப்படியே நீங்கள் என்ன ஷேப் இது பண்ணுறீங்களோ அதை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி நான் வீடியோ போடும்போது பன்னீர் தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்கல பன்னீர். ஸோ தோசை போட்டுட்டு தோசையில் மேலே வந்து லைட்டாக பன்னீர் போட்டு மிளகாத்தூள் லைட்டாக உப்பு போட்டு திருப்பி போட்டால் நம்மளுடைய சுவையான பன்னீர் தோசை ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.